வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். 2022ஆம் ஆண்டு அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி கே. பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு தொடர்பான சிவில் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை சென்னை உயர் நீதிமன்றம் வியாழக்கிழமை திரும்பப் பெற்றது. முதன்மை உறுப்பினர்களின் நேரடி வாக்கெடுப்புக்கு பதிலாக கட்சியின் பொதுக்குழுவால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதே இந்த சவாலுக்கு காரணம். ஆகஸ்ட் 19ஆம் தேதி நீதிபதி பி. பாலாஜி பிறப்பித்த இடைக்கால உத்தரவு இபிஎஸ் தாக்கல் செய்த சிவில் சீராய்வு மனு மீதான விசாரணையின் போது வந்தது. இபிஎஸ் தேர்தலின் செல்லுபடியை கேள்விக்குட்படுத்தி திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கை விசாரிக்க சிவில் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்ய கோரி அவர் உயர் நீதிமன்றத்தை அணுகியிருந்தார். சூரியமூர்த்தி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வேல்முருகன், சூரியமூர்த்தி ஏற்கனவே ஒரு கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளார் என்ற உண்மையை இபிஎஸ் வெளியிட தவறிவிட்டார் என்று உயர் நீதிமன்றத்தில் வாதிட்டார். இந்த தகவல் மறைப்பு முன்னர் பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால தடையை திரும்பப் பெறுவதை நியாயப்படுத்துவதாக வேல்முருகன் கூறினார். சமர்ப்பிப்பை கவனத்தில் கொண்டு நீதிபதி பாலாஜி இடைக்கால உத்தரவை திரும்பப் பெற்று இந்த வழக்கை ஆகஸ்ட் 25, 2025 அன்று மேலும் விசாரணைக்கு ஒத்திவைத்தார். சூரியமூர்த்தி முன்பு இதேபோன்ற வழக்கை தாக்கல் செய்திருந்ததாகவும் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதால் அவர் செல்லுபடியாகும் கட்சி உறுப்பினர் அல்ல என்றும் கூறி அவரது வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு இபிஎஸ் முன்பு சிவில் நீதிமன்றத்தை நாடினார். இருப்பினும் ஜூலை 31, 2025 அன்று 4வது உதவி நகர சிவில் நீதிமன்ற நீதிபதி கே. சிவசக்திவேல் வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்ற இபிஎஸ்ஸின் மனுவை தள்ளுபடி செய்தார். வழக்கில் கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் நடவடிக்கைக்கான காரணம் உள்ளதா என்பதை தீர்மானிக்க வேண்டும் என்றும் ஆரம்ப கட்டத்திலேயே தள்ளுபடி செய்யக்கூடாது என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். அதிமுகவின் துணை விதிகள், குறிப்பாக விதிகள் 43 மற்றும் 20 ஐ குறிப்பிட்டு சிவில் நீதிமன்றம் பொதுச் செயலாளரை முதன்மை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டது. இபிஎஸ் விதி 43(r)(20) 2 இன் கீழ்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக வலியுறுத்தாததால் விசாரணையில் ஆராயப்பட வேண்டிய ஒரு நியாயமான பிரச்சினை இருப்பதாக நீதிமன்றம் முடிவு செய்தது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.